4 எம்எல்ஏ இருந்து, ஒரு 2 எம்பி இருந்து என்னால ஒரு கொடி கூட ஏத்த முடியலன்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கீழ உள்ள தொண்டர்கள் எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்த வார்த்தைகள் தானே இது. என்னால முடியல தலைவா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதோட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இப்படி சொன்னவர் நாளைக்கு இதே வார்த்தைகள வச்சுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? இப்போ திருமாவளவனுக்கு 2 பிரச்சனை. 1 கட்சிக்காரங்கள சமாதானம் பண்ணணும். 2வது திமுக காரங்களையும் கோவப்படுத்திறக்கூடாது. ஸோ அதனால தான் நீங்க சொன்ன மாரி அவரு வருத்தப்பட்டு பேசுறாரு. இல்லன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அக்ரெசிவா பேசியிருப்பார். இவ்வளவு பெரிய சமூக நீதிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாதிய ஒழிச்சிட்டோம்னு பேசிட்டு இருக்கீங்க. பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒரு கொடி நாட்ட முடியல. இதெல்லாம் ஒரு பெரியார் மண்ணா? அப்படின்னு அவரு கேட்டிருக்கணும். ஆனா அத கேட்காம ஏன் இப்படி வருத்தப்பட்டு சாதாரணமா ரொம்ப பொலைட்டா அவரு பேசுறாருன்னா, அவருக்கு திமுகவும் தேவை, கீழ இருக்கக்கூடிய கேடஸும் தேவை. பட் இப்ப நீங்க எலக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தோணல. ஏன்னா இப்ப திமுக இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பிஜேபின்னு ஒரு பெரிய எதிரிய உருவாக்கிட்டாங்க. அந்த பெரிய எதிரிய உருவாக்கி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இவங்க தான். இவங்க பவருக்கு வந்துட்டாங்கன்னா பெரிய ஒரு டேஞ்சர் ஆகும் அப்படின்ற ஒரு நரேட்டிவ அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஆகும்போது தமிழ்நாட்டுல சொசைட்டி 2ஆ போலரைஸ் ஆயிட்டாங்க. ஒரு சைடுல ஆன்டி பிஜேபி, இன்னொரு சைடுல ஓகே பிஜேபியோட போனாலும் பரவாயில்லன்னு ஒரு குரூப்பா மாறிட்டாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா எம்டிஎம்கேவா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், அவங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்துட்டாங்க. அவங்களோட கேடஸும் அதுக்கு தான் அவங்க ட்ரெயின் வேலை ஆயிருக்காங்க. செஞ்சுட்டு ஸோ இப்போ ஒரு சைடுல ஏடிஎம்கே அண்ட் பிஜேபின்னு அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைடுல மைனாரிட்டீஸ்க்கு பிரச்சனை இருக்கு. மைனாரிட்டீஸ் திமுக கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்ல. பட் இருந்தாலும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அங்க ஆப்போசிட்ல பிஜேபி இருக்காங்க. ஸோ இங்க தான் நான் வோட் போடணும். அதே மாதிரி தான் விசிகேவுக்கும். விசிகே தொண்டர்களை பொறுத்தளவு நிறைய பிரச்சனைகள்லாம் கிரவுண்ட்ல இருந்தாலும் சொசைட்டி கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆயிருச்சு. ஆப்போசிட்ல நீங்க பெரிய ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த எதிரியை வீழ்த்தணும்னா நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப பிரச்சனைகள் இருந்தாலும் விசிகேவும் இங்க தான் இருந்தாகணும். விசிகே இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவங்க சப்போர்ட்டர்ஸும் இங்க இருந்து தான் ஆகணும். ஸோ அதனால எலெக்ஷன் வரும்போது பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன்.